ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நீ என் மேல வச்சிருக்க பக்தி உண்மையாக இருக்கிறதுனாலதான் உனக்கான ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்காக உன்னை தேடி வந்தேன். வரப்போற ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் உனக்கான ஒண்ணு நீ ஆசைப்பட்டபடியே உன்னிடம் வந்து சேரதான் போகுது. எப்போதும் எண்ணங்களிலும் பேசும் வார்த்தைகளிலும் தூய்மையாக உண்மையாக இருக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். அதையும் தாண்டி இப்போ ஒரு சில விஷயங்கள் உனக்கு சரியாக நடக்கலைனா அதை தைரியமாக கடந்து செல்லக்கூடிய ஆளாக இரு. அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு தவறாக நடக்கும் விஷயங்களையும் தவறாக இருக்கும் மனிதர்களையும் நினைச்சு கவலை கொள்ளாதே என் தங்கமே. எப்போதுமே எல்லாத்தையுமே வளைந்து நிற்கக்கூடிய வினாக்குறியாக நீ பார்க்காத, நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆச்சரியக்குறியாக இருக்க பழகு. வினாக்குறி வளைந்து இருப்பதால் தானே அதை சரியாக பதில் கிடைக்காம கஷ்டப்படுற. எப்போதும் எல்லா விதத்திலும் உன்னை எல்லாரும் விதந்து பார்க்கும்படி ஆச்சரியக்குறியாக உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சு காட்டு. யாரிடமும் நீ பேசவில்லை என்றால் உனக்கு பிடித்தவர்கள் யாரோ உன்கிட்ட பேசலங்கிறது தான் காரணங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்படி உன்னை மறந்து போன மனிதர்களை நினைச்சு உன்கிட்ட அன்பா பாசமா பேசுற மனிதர்களை கைவிட்டுடாதே. தோல்வி உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடி போய்கிட்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் கைகளில் உன்னிடமே வந்து சேரதான் போகுது. நீ ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே என் சங்கமே. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போறேன். உன் மகிழ்ச்சிக்கான சாவி இப்போது உன்னை நோக்கி உன் வீட்டை தேடி வரப்போகுது. இதுவரைக்கும் சில துரோகங்களையும் பல அவமானங்களையும் சந்திச்ச உன் வாழ்க்கையில இப்போது பல மிகப்பெரிய வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் பார்க்க போற. சில சமயங்கள்ல நீ கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை அவசரப்பட்டு விட்டுடுற. ஆனா நீ அப்படி அவசரப்பட்டு யதார்த்தமாக பேசிய வார்த்தைகள் தானே பல பேரிடமிருந்து உன்னை பிரித்து வைத்து விடுகிறது. இனிமேலாவது யாருக்கிட்ட எதை பேசணும், எங்க எப்படி பேசணும்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோ. நீ அளவுக்கு மீறி யாரையாவது நம்பினாலும் சரி, அல்லது நம்ம சொந்தக்காரவங்க தானே அளவுக்கு மீறி உரிமை எடுத்தாலும் சரி, அது நாளைக்கு நீயே அவமானம் அடைவதற்கு காரணமாயிடும். நீ உரிமையா பேசின இடத்துல உன்னை நோக்கி அவங்க கேட்பாங்க, நீ எப்படி அப்படி சொல்ல போச்சு, நீ எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம், நீ எப்படி அப்படி சொல்லலாம் என உன்னையே அவமதிப்புக்கு உட்படுத்தி விடார்கள். அதனாலதான் எப்போதும் எல்லா இடத்திலும் உரிமை எடுத்து பேசாத. யார் உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீ ஒதுங்கி இருந்துக்கோன்னு. சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இரு என் செல்லமே. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதி மட்டும்தான் நிலையானது. இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு வலியோடும் வேதனையோடும் வாழ்க்கையை வாழ்ந்தனே, இப்போது உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக்க போற. ஏன்னா உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். நீ என் மேல எந்த அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையோடும் இருக்கிறாய் என்பதை அறிந்ததால்தான் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை என் செல்லமே. இனி உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உன் சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன்னை பெற்ற தாயும் தந்தையும் உன்னால் பெருமை அடையக்கூடிய அளவுக்கு அவங்க பேரை சொல்லி அவங்க பிள்ளைங்க இவங்க இவங்க நல்லது செய்யறாங்கன்னு உன்னை அடுத்தவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு நீ இருந்து கொள். ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம். வழி பொறுக்காமல் குழந்தை பெறும்போது அழுகுவது வேறு. குழந்தையை பெத்து வளர்த்து ஆளாக்குன பிறகு அவங்க ஏதாவது தவறு செஞ்சு அதன் மூலமாக அழுகுவது வேறு. அப்படி ஒரு கஷ்டத்தை உன்னை பெத்தவங்களுக்கு நீ கொடுத்துடக்கூடாது. உன்னால அவர்களுக்கு எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, ஒருபோதும் அவர்களுக்கு கெட்ட பெயரையும் அவமானத்தையும் சேர்த்து விடாதே என் தங்கமே. எதை செஞ்சா நமக்கு வசதியா இருக்குன்றத பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கிறியே தவிர எது சரி, எது நேர்மை, எது நியாயம் என்பதை நீ அடிக்கடி யோசிக்க மறந்து விடுகிறாய். இனிமேலாவது உண்மையா நேர்மையா நியாயமா வாழக்கூடியதுல எது உனக்கு வசதியானதுன்னு பார்த்து செய்ய பழகு. மனிதர்கள் எல்லாரும் இப்படி மாறிக்கிட்டே இருந்தா கடைசியில நேர்மையும் நியாயமும் காணாமல் போய்விடும் அல்லவா. உன்னை அசிங்கப்படுத்தினவங்களை நினைச்சு நீ வருத்தப்படாத. எப்போதுமே நீ நேர்மையான நியாயமான வழியில வாழ்ந்துகிட்டு இருக்க. அதை அடுத்தவர்கள் தப்பாக புரிந்து கொண்டால் நீ ஏன் அதற்காக கவலைப்பட வேண்டும். அழகான ஒன்றைதான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை யாரும் எதுவும் செய்ய முடியாது தானே. நீ அழகா இருக்க, உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அழகா செய்யற, நேர்மையா நியாயமா வாழ்ந்து முன்னேற. அதை பொறுக்க முடியாம உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும், உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு யாராவது எதையாவது செஞ்சாங்கன்னா அதற்காக நீ கவலைப்படாதே. போனது போகட்டும்னு அடுத்த நகர்வை நோக்கி நீ போய்கொண்டே இரு. நீ சரியாக இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் சரியாகத்தான் இருக்கும். எல்லாவற்றையும் சரி செய்து உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் துணை இருப்பேன். உனக்கான ஒன்று நீ ஆசைப்பட்டது போல நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்.